அனைவருக்கும் காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு ஜூலை மாதம் 12ஆம் தேதி. உங்களுக்கு எத்தனை நாள் இருக்குன்னு டெய்லி சொல்லிட்டு வரேன். நீங்கள் கனெக்ட் பண்ணி கொஞ்சம் தீவிரமாக படிங்க. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் மேத்ஸ் பதிவு தான். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் என்ன வித்தியாசம், குரூப் 2 மேத்ஸ்னா குரூப் 4 மேத்ஸ்னான்றதை கம்பேர் பண்ணி தான் அந்த பதிவு போட போகிறேன். அதனால் அந்த பதிவை பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2022 இங்கே பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2022 அசல் வினாத்தாள் இது. இதில் 194வது கேள்வி பாருங்கள், லாஸ்ட்டில் இருக்கு பாருங்கள். 194வது கேள்வி கீழே இருக்கு பாருங்க. இப்போ கை வச்சிருக்க பாருங்க. 194வது கேள்வி. இந்த கணக்கும் அடுத்தது இங்கே பாருங்க, 2024 போன வருஷம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் இது, அசல் வினாத்தாள் 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் இது. இதில் பார்த்தீங்கன்னா 126வது கேள்வி இங்கே பாருங்க, லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்க. 126வது கேள்வி. இந்த ரெண்டு கணக்கு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கூட்டு வட்டி என்ற தலைப்பு தான். நான் சொல்லிடுறேன், ரெண்டுமே கூட்டு வட்டி என்ற தலைப்பு. இந்த தலைப்பில் எந்தெந்த மாதிரி கேட்பாங்க, உங்களை எப்படி குழப்புவாங்க, நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கணும், நீங்கள் எப்படி புரிஞ்சுட்டு விடையளிக்கணுன்றத இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இந்த வேலை எழுதியிருக்கேன். ரூபாய் சிம்பிளில் போட்டிருக்காங்க. ரூபாய் 5000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கொரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது. இதுதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ 1072, ஆப்ஷன் பி 1172, ஆப்ஷன் சி 1272, ஆப்ஷன் டி ரூபாய் 1372. இந்த கேள்வி படிச்சிங்க, கவனிச்சிங்க. அடுத்தது இது 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 போட்டிருக்கேன் பாருங்க. ஒருவர் ரூபாய் 12,000ஐ 5% கூட்டு வட்டி விகிதத்தில், இங்க 2 ஆண்டுகளுக்கு தெளிவாக எழுதிடுறேன், 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? ஆப்ஷன் ஏ ரூபாய் 13,200, ஆப்ஷன் பி ரூபாய் 13,430, ஆப்ஷன் சி ரூபாய் 13,230, ஆப்ஷன் டி ரூபாய் 12,600. இந்த கணக்கை போடுவாங்க. முதல்ல இந்த கணக்கை போடுவோம். இங்க பாருங்க, ரூபாய் 5000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கொரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது. புரியுதுங்களா? என்ன கேட்குறாங்க? இங்கே பாருங்க, 5000 கொடுத்துட்டாங்க. 5000 கொடுத்துட்டாங்க. இதான் அசல். 12% ஆண்டு வட்டி இல்லை, இதான் வட்டி வீதம் இல்லையா? 2 ஆண்டுகளுக்கு பாருங்க, 2 ஆண்டுகளுக்கு. இதுதான் காலம். இப்படி புரிஞ்சுக்கணும். ஒரு கேள்வியில் நான் நேற்று சொன்ன மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க, புரியுதுங்களா? அதை புரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இதில் 5000 அசல் கொடுத்துருக்காங்க, 12% வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் காலம் 2 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு குழப்பத்துக்காக ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் சொல்லியிருக்காங்க. கூட்டு வட்டினாலே என்ன பண்ணும், வருஷம் வருஷம் வட்டியானது அசலில் போய் சேர்ந்துடும். அதுதான் கூட்டு வட்டி. அது 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ வருஷத்துக்கு ஒரு தடவையோ அப்படி வரும் கணக்கு. இங்கே ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால்னா அதை நீங்கள் கண்டுக்க வேணாம். நம்மளுக்கு என்ன தேவைன்னா 5000 அசல், 12% வட்டி வீதம், காலம் 2 ஆண்டுகள். ஒன்றா எழுதிங்க. உங்களுக்கு புரியலன்னா எழுதிங்க. பி ஈக்குவல் டு அசல், பிரின்சிபல் ஈக்குவல் டு 5000. புரியுதுங்களா? அடுத்தது இது என்னது? ஆர் வட்டி வீதம். ஆர் எவ்வளோ? 12%. என் ஈக்குவல் என்ன? காலம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 ஆண்டுகள். மார்ஜினல் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இங்க கூட்டு வட்டி கேட்குறாங்க.
இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கணக்கும் அந்த கணக்கு என்ன வித்தியாசம்ன்றத நான் அந்த கணக்கு வரும்போது சொல்கிறேன். இந்த கணக்கு போட்டுடுறேன். இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, கூட்டு வட்டி நீங்கள் வந்து தனி வட்டின்னு கண்டுபிடிச்சா அதுக்கு தனி ஃபார்முலா. SI = PNR/100ன்றது தனி ஃபார்முலா. அது தனி வட்டிக்கு தான். ஆனால் கூட்டு வட்டிக்குன்னு தனி ஃபார்முலா இல்லை. சொல்றது புரியுங்களா? மொத்த தொகை தான் ஃபார்முலா இருக்குது. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ஃபார்முலா மாற்றி மாற்றி போடுறீங்க டைரக்ட் கிளாஸில். அது மாதிரி இல்லை. அதாவது தனி வட்டிக்கு தனியாக ஃபார்முலா இருக்குங்க. SIனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி, PNR/100. அதுபோல் கூட்டு வட்டிக்கு தனி ஃபார்முலா இல்லை. ஏன்னா கூட்டு வட்டியை தனியாக கணக்கிட முடியாது. நீங்கள் புரிஞ்சுக்கணும். தனி வட்டினா அசல் கான்ஸ்டன்ட், வட்டி தான் மாதம் மாதம் மாறும். இப்போ 10,000 ரூபா அசலா, மாதம் 300 ரூபானா முதல் மாதம் 300, ரெண்டாவது மாதம் 300, 600, மூணாவது மாதம் 300, 900, நாலாவது மாதம் 1200, இப்படி தான் போகும். ஆனால் 10,000 நிலையாக இருக்கும். அப்போ கடைசியாக என்ன பண்ணுவோம்? ஃபைனல் ஸ்டேஜில் தான் இந்த அசலோட வட்டியை சேர்ப்போம். அதனால தனி ஃபார்முலா அதுக்கு, தனி வட்டிக்கு. கூட்டு வட்டிக்கு அப்படி இல்லை. இப்போ இந்த 10,000க்கு 300 ரூபாய் வட்டினா அந்த வட்டி என்ன பண்ணும்? 10,300ன்னு அசலில் சேர்ந்துடும். அப்போ என்ன பண்ணுவோம்? 10,300 வட்டி போடுவாங்க. அப்புறம் என்ன ஆகும்? அந்த 2வது மாதத்துக்கான வட்டி என்ன வரும்? அசலில் சேர்ந்துடும். அப்போ வந்து கூட்டு வட்டின்னு தனியாக பிரித்து பார்க்க முடியாது. மொத்தத்தில் ஃபைனலில் என்ன மொத்த தொகை வருதோ அதில் அசலை கழிச்சாதான் கூட்டு வட்டி கிடைக்கும். இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இங்கே முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க. கூட்டு வட்டி தான் கேட்கறதுனால மொத்த தொகை தான் ஃபார்முலா இருக்குது. மொத்த தொகையை கண்டுபிடிச்சி அதில் அசலை கழிச்சிட்டோம்னா கூட்டு வட்டி கிடைச்சிடும், வட்டி கிடைச்சிடும். இப்போ பாருங்க, மொத்த தொகைனா ஃபார்முலா என்னன்னா A. இதுதான் கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா. கூட்டு வட்டி கிடையாது, மொத்த தொகைக்கு ஃபார்முலா. அது எழுதுன்னா போல் இடம் இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. A = P × 1 + R / 100 ⁴ n. சுருக்கமாக போட்டுறேன், போல் இடம் இல்லை. இதுதான் வந்து மொத்த தொகை. அப்போ ஏன்றது அமௌண்ட், மொத்த தொகை. Pன்றது பிரின்சிபல், அசல். Rன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம். Nன்றது காலம், ஆண்டுகள், மாதம் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ இதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. பாருங்க, இதை அப்ளை பண்ணோம்னா = P எவ்வளோ? P 5000 அசல். புரியுதுங்களா? அசல் 5000 பிராக்கெட்டுக்குள்ள 1 + ஃபார்முலா. அந்த 100லாம் கான்ஸ்டன்ட், ஃபார்முலா வரக்கூடியது. 1 + R எவ்வளோ? பாருங்க, 12%. 12 வகுத்தல் 100 இல்லையா? 100 ⁴ n எவ்வளோ? காலம், 2 ஆண்டுகள், ⁴. அவ்வளோதான். இப்படி ஸ்டெப்பு தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தது இங்கே பாருங்க, இங்கே 5000 அப்படி இருக்குதா? 5000. இது வந்து ஒரு முழு எண், இது வந்து ஒரு பின்ன எண். உங்களுக்கு தெரியும், மேத்ஸ் பார்த்தவங்க தெரியும், மேக்ஸிமம் எல்லாமே தெரியும். இப்போ எப்படி சுருக்கணும்னா இதையும் பெருக்கணும், பெருக்கி இதை கூட்டணும். கணக்கு பதிலாம் பாருங்க, புரியலன்னா ஒன்றும் இல்லை. இது முழு எண், இது பின்ன எண். ரெண்டுத்தையும் கூட்டணும்னா இப்படி பெருக்கணும். இந்த பக்கம் பெருக்கி இந்த பக்கம் கூட்டணும். அப்போ 100 × 1 100, 100 + 12 112. அப்போ 112 வகுத்தல் இந்த 100 இங்கே என்னது? ⁴ எழுதிக்கணும். புரியுதுங்களா? சுருக்கிட்டோம், பிராக்கெட்டை சுருக்கிட்டோம். இப்போ அடுத்தது இங்கே அடிக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, நேரடி வகுப்பில் பட்டு நீங்கள் சுருக்கிறீங்க. சுருக்கிட்டா இங்கே நம்பர் ஆகிடும். இங்கே நம்பர் ஆயிடுச்சுன்னா இங்கே அடிக்கிறது கஷ்டம். ஏன்னா இங்கே 3 சைபர் இருக்கு இல்லையா? இது சைபர் அடி வச்சுக்கோங்க, அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ இங்கே பாருங்க, = 5000 × 112 வகுத்தல் 100 × 112 வகுத்தல் 100. ஏன்னா இந்த ⁴ 112 பெருக்கி போடக்கூடாது. இந்த ஸ்டெப்பு இப்படியே போடணும், நான் போடுற மாதிரியே போடணும். போட்டிங்கன்னா இங்கே 112/100 ⁴ ரெண்டு தடவை எழுதிக்கிறோம், 2 டைம்ஸ் எழுதிக்கிறோம். இப்போ இங்கே பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 இது தொகுதி, இது பகுதி, 3 சைபர். இங்கே பாருங்க, 1 2 3 சைபரை வச்சா மீதி என்ன இருக்குது? இங்கே 10, இங்கே மேலே 112. இது அடிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா I2 10, I2 10, இங்கே I2 10, மீதி 1 12, R2 12. போச்சுங்களா? இப்போ இங்கே பாருங்க, இந்த 5க்கும் இந்த 5 கேன்சல். மீதி என்ன இருக்குதுன்னா இப்படி எடுத்து எழுதுறோம் பாருங்க. இங்கே ஒரு 56, இங்கே ஒரு 56, அப்புறம் இங்கே ஒரு
112 இன்ட்டு 112 இதான் இருக்குது 56. இங்கே ஒரு 112 கீழே இது கேன்சல், இது கேன்சல், இது கேன்சல். இப்போ பெருக்குங்க 112 56 பெருக்குங்க. இங்கே பாருங்க 112 இன்ட்டு 56 பெருக்கணும்னா 12க்கு 2 மீதி 1 1 6 6 1 7 1 6. இங்கே பாருங்க 2 10க்கு 0 மீதி 1 1 5 5 1 6 இங்கே 1 5. சரிங்களா? இதை கோடு போட்டுறேன் தனி இது. இப்போ கூட்டுங்க. போட்டுனீங்கன்னா 2 7 6 6 12க்கு 2 மீதி 1 5 1 6. அப்போ 6272 ரூபாய் நல்லது. ஏன்னா மொத்த தொகை நம்ம கண்டுபிடிச்ச மொத்த தொகை வந்து 6272. இப்போ என்ன கேட்குறாங்க? கூட்டு வட்டி. இப்போ கூட்டு வட்டி ஃபார்முலா கேட்டிங்கன்னா சிஐனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். கூட்டு வட்டி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. ஏனா மொத்த தொகை மைனஸ் பினா பிரின்சிபல். அப்போ இங்கே பாருங்க மொத்த தொகை எவ்வளோ? இங்கே பாருங்க 6272 மைனஸ் பி எவ்வளோ? அசல் 5000 கழிச்சிங்கன்னா வரும் 6272. ஓகேங்களா? இதுதான் வந்து கூட்டு வட்டி. இப்படி புரிஞ்சு போடணும். கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்றத புரிஞ்சு போடணும். பாருங்க ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். நீங்க பாருங்க அதனால ஆப்ஷன் சி தான் வந்து 1272 தான் இதுக்கு ஆன்சர். இதை பார்த்துங்க. இது ஒரு மாடல். இது வந்து 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் கேட்ட கேள்வி. இங்கே வாங்க இந்த கணக்கு போடுவோம். இது 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 போன வருஷம் குரூப் 4. இதில் பார்த்தீங்கன்னா ஒருவர் ரூபாய் 12,000 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? புரியுதுங்களா? இப்ப இது வந்து முதிர்வு தொகைனா மொத்த தொகை. வட்டி கேட்கல. அதான் நீங்க இந்த டிஃபரெண்ட்டை நீங்க புரிஞ்சுக்கணும். அங்க வந்து வட்டி கேட்கறாங்க, அதனால மொத்த தொகை கண்டுபிடிச்சு அசலை கழிச்சோம். ஆனா இங்க என்ன கேட்கறாங்க? மொத்த தொகை. பேங்க்ல ஒருத்தர் பணம் போடுறாரு, எவ்வளவு போடுறாரு? 12,000 போடுறாரு. வட்டி 5%. எத்தனை ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு முடிஞ்சு அவர் வாங்கக்கூடிய மொத்த பணம், அதான் முதிர்வு தொகைனா மொத்த தொகை. இதுக்கு என்ன ஃபார்முலானா அந்த ஃபார்முலா தான். இது பாருங்க ஏ ஈக்குவல் டு ஏனா மொத்த தொகை, ஒரே ஃபார்முலா பி இன்ட்டு 1 + r/100 the whole power n. அதே ஃபார்முலா தான். மொத்த தொகைன்றதுனால இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா வட்டின்றதுனால தான் மொத்த தொகை கண்டுபிடிச்சு அசலை கழிக்கணும். கேட்கறதே மொத்த தொகைன்றதுனால இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ இங்க பாருங்க பி வந்து 12,000. இங்க பாருங்க பி வந்து 12,000 இன்ட்டு 1 + r எவ்வளோ? இங்க பாருங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5. இது பார்த்துங்க 5 / 100 the whole square n எவ்வளோ? காலம். இங்க பாருங்க 2 ஆண்டுகள் the whole square இப்படி போட்டுக்கணும். புரியுங்களா? இப்போ சுருக்குனா ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ இங்க பாருங்க இப்படி சாட்சி போடுறோம். 12,000 அதே மாதிரி தான் 100 × 1 இப்படி பறிக்கணும். இது முழியன் பின்னையன் 100 × 1 100 100 + 5 105 105 / 100 the whole square. ரைட்டுங்களா? பவர் n ஹோல் ஸ்கொயர் போட்டோம். இப்போ இதையும் நீங்க அடிக்கக்கூடாது. ஏன்னா அடிச்சிட்டிங்கன்னா இங்க நம்பர் ஆகும், இங்க சைபர் ஆகும், வகுக்கிறதுக்கு லேட் ஆகும், அடிக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால இதையும் நீங்க அடிக்காம அப்படியே வைங்க. அப்படின்னா வரும் இங்க 12,000 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்ன்றதுனால இந்த நம்பரை 2 தடவை எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர்னா x × x, ஏ ஸ்கொயர்னா a × a, பி ஸ்கொயர்னா p × b, இப்போ 3 ஸ்கொயர்னா 3 × 3. அதுபோல 105/100 ஹோல் ஸ்கொயர்னா 2 தடவை எழுதுங்க. 105 / 100 இன்ட்டு
105 வகுத்தல் 100. ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப அடிங்க. இங்க பாருங்க, இது தொகுதி, இது பகுதி. இதுல 3 சைபர். இங்க பாருங்க, இதுல 3 சைபர். அதனால 1 2 3 அடிச்சிட்டுமா? இப்ப மீதி என்ன ஆகுது? 10. இந்த 10 அடிக்கலாம். இங்க பாருங்க, ஈரஞ்சு அஞ்சால் அடிக்கலாம். ஈரஞ்சு 10, ஈரஞ்சு 10. இங்க அஞ்சால் அடிச்சோம்னா இங்க பாருங்க, இங்க ஈரஞ்சு 10, இங்க ஓரஞ்சு 5, 21 ஆச்சா? 21 5 105. இங்க பாருங்க, 2 அடிச்சோம்னா ஓரன் 2, இங்க 6 2 12. ஓகேங்களா? அவ்வளவுதான். கீழே எதுவுமே இல்லை, பகுதியில எதுவுமே இல்லை. இப்ப மேல தொகுதியில் என்ன இருக்குது? ஒரு 6 கரெக்டா எடுத்து எழுதணும், தப்பு பண்ணக்கூடாது. 6 × 21 × 105ங்க. அவ்வளவுதான். இதை பெருக்குனா ஆன்சர். முதல்ல இந்த 21 6 பெருக்குங்க. 21 6 பெருக்குனா 12 120, 1 6 126. புரியுதுங்களா? இந்த மாதிரி பெருக்கணும். போட்டு எழுதி கிடக்கூடாது. 21 6 பெருக்கணும்னா 20 6 என்ன வருது? 120. அப்புறம் 1 6 6, அப்ப 126. 126 105 பெருக்குங்க. 105 × 126 பெருக்குனீங்கன்னா இங்க பாருங்க, 5 30க்கு 0, மீதி 3. 0 6னா 0, அப்ப 3 போட்டுக்கலாம். அப்ப 1 6 6. ரைட்டா? அடுத்ததுங்க பாருங்க, 2 10க்கு 0 இங்க போடணும். 2வது ஸ்தானம்ன்றதுனால இங்க போடணும். 2வது ஸ்தானம் இங்க போடணும். அப்ப 2 10க்கு 0, மீதி 1. 0 2 0 இங்க 1 வந்துடும். அடுத்தது 1 2 2. இங்க பாருங்க, அடுத்தது I1 5, 3வது ஸ்தானம் தான் இங்க போடணும். I1 5. இங்க நம்ம 0 1 பெருனா 0 தான் வந்துடும். 4 1 1. இப்ப கூட்டுங்க. இது கூட்டினீங்கன்னா 0 3 6 1 7, 7 5 12க்கு 2, மீதி 1. இங்க 2 1 3, இங்க 1. அவ்வளவுதாங்க. 13,230 ரூபா தான். இங்க பாருங்க, இதுக்கும் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பாருங்க, 13,230 தான் இது மொத்த தொகை. அப்ப அவரு 12,000 ரூபாய 5% கூட்டு வட்டி விதத்துல 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டம்னா பிக்சட் டெபாசிட் செலுத்தினார்னா 2 ஆண்டுகள் கழிச்சு அவர் பெறக்கூடிய முதிர் தொகை அல்லது மொத்த தொகை எல்லாமே என்னது? 13,230. இது ஒரு மாடல். மொத்த தொகை அப்படியே கேட்கறாங்க. இங்க கூட்டு வட்டி கேட்கறதுனால மொத்த தொகையை கண்டுபிடிச்சு அதனுடைய அசலை கழிச்சோம்னா கூட்டு வட்டி கிடைக்கும். 2 இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. வரக்கூடிய இந்த ஜூலை 12 இந்த குரூப் 4 எக்ஸாம்ல கண்டிப்பா இந்த மாடல்ல கேள்வி இடம்படும். இப்போ தான் கேட்கறாங்க. தெளிவா படிச்சு புரிஞ்சுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லா நண்பர்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. நல்லா அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதனால இந்த அடுத்த ஒரு பதிவில், முக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி.